பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? கடக ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது லைஃப்பில். ஏன் அப்படின்னா கடக ராசியில் பிறக்கிறவங்க நிறைய உதவிகள் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. கடக ராசியில் ஒருவங்க வீட்டில் இருக்காங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையை பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த உபசரணை எப்போவுமே இந்த கடகராசி என்பவர்கள் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அம்மானா எப்படி இருப்பாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பாமல் எல்லாம் பார்த்துக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாய் மாதிரி மற்றவங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இவங்க 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வராது. முக்கியமாக மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த கடகராசி என்பவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது, நீருக்கு பிரச்சனை வராது. நாங்கள் கிளாஸ் நடத்தும்போது சொல்லுவோம், யாரெல்லாம் கடகராசி அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் தண்ணி கஷ்டமே இருக்கிற இடத்துல போய் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு தண்ணி வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த உணவுக்கு பஞ்சம் இல்லாதவர்கள், நீர்நிலைக்கு பஞ்சம் இல்லாதவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவே இவர்களுக்கு பிரச்சனையாக மாறுவாங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு அதிக லாபம் சம்பாதிக்கணும், நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அந்த நினச்ச விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கும்போது என்னென்னா, சில நேரங்களில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எதனால் பிரச்சனை வரும் அப்படின்னா, நேர்மையாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம சம்பாதிக்கிறோமோ வேலை பார்க்குறோமோ தட்டி பறிக்கக்கூடாது, இன்னொருத்தர் காசு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதில் தோல்விகளை அடையக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா நேர்மை இருக்கும்போது பிஸ்னஸில் சில நேரங்களில் வளவு சுழிவு இருக்கணும், அது இல்லாததுனால தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். பார்ட்னர்ஷிப்பு ஆகவே ஆகாது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கொடுக்குற ஆள். ஒரு பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா இவங்களும் பணம் போடுவாங்க. கடைசியில் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும்போது என்ன சொல்லுவார் பார்ட்னரு, இல்லை நம்ம பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னும்போது, நீ கொடுக்குறத கொடு போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவார்.
இல்லை ஒரு சண்டை வந்துடுச்சு, பார்ட்னருக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போட்ட இடத்துல அப்படி போட்டுட்டு வந்துடுவார். அப்போ இவருடைய முதலீடு, இவருடைய சம்பாத்தியம் எல்லாம் என்ன ஆகிடும், இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே வரும். அதனால் எப்போவுமே பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சொகுசாக இருக்கணும். ஏன்னா வீடு வாங்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா சிங்கிள் பெட்ரூமாக வாங்கக்கூடாது. ஏன்னா சிங்கிள் பெட்ரூமாக இருந்தால் நம்ம மட்டும்தான் இருப்போம். ஒரு 3 பெட்ரூம் இருக்கணும், எல்லோரும் வரணும், வீட்டில் தங்கணும், வீட்டில் நிறைய விசேஷங்கள் நடக்கணும், குடும்பமே சேர்ந்து குதூகலமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர். அதில் பெருசாக வீடு வாங்கிட்டு, பெருசாக வீடு கட்டணும்னு வாங்கிட்டு அதுக்கு லோன் போய் அதை கட்ட முடியாமல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதில் வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது மிக மிக முக்கியம். மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழிலில் எப்போவுமே ஒரு வெற்றி உண்டு. இவங்க நினச்ச தொழிலை செய்வாங்க, அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது, நல்லாவே சிறப்பாக செய்யலாம். அந்த தொழில் செய்கிறதுக்கான அதிக பாக்கியம் கொண்ட ராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி நேயர்களுக்கு வாழ்நாள் கடவுள் வழிபாடு பற்றி சொல்லுங்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போவுமே இவங்க ஏதாவது ஒரு குருமார்களை வழிபாடு செய்வது சிறப்பு. காஞ்சி பெரியவர், ராமானுஜர், சீரடி சாய்பாபா, இந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்க ஒரு மனுஷனாக பிறந்து உருவெடுத்து அவங்களை 4 பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய குருமார்களை வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் முக்கியமாக வியாழக்கிழமையில் வழிபாடு செய்வது சிறப்பு. இவங்களுக்கு எப்போவுமே குருமார்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. இல்லை சார் எனக்கு பெருசாக குருமார்கள் மேலெலாம் பெரிய ஈர்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சா அப்பாவையே குருவாக எடுத்துக்கலாம். இல்லை இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார், டீச்சர், அது யாராக இருந்தாலும் சரி, மென்டர், எது வேணால் சொல்லலாம், அவங்கள ஒரு குருவாக எடுத்துகிட்டு இவங்க செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இவங்களுக்கு நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும்.